எத்தனை விதமாக டிஃபன் பண்ணாலுமே சைட் டிஷ் என்ன வைக்கணும்னு குழப்பம் எல்லாருக்குமே இருக்குது. இந்த மேத்தி மலாய் மட்டரை ஒரு வாட்டி ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேவரட் ஆயிரும். நல்லா கொதிக்கிற தண்ணியில் அரை கப் பட்டாணி போட்டு வேக வச்சு தனியாக எடுத்துக்கோங்க. இங்கே கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெயில் ஒரு கைப்பிடி கட் பண்ண வெந்தயக்கீரையை நல்லா வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதே கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு வெங்காயம் கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து இது கொஞ்சமாக வதங்கி வரும்போதே இதோட 10 முந்திரி பருப்பு சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. கூடவே 2 கட் பண்ணிய தக்காளி சேர்க்குறேன். தக்காளி இந்தளவு சுருண்டு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் தனி மிளகாய் தனியாத்தூள் மஞ்சள் தூள் சேர்த்து இதை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு ஆறுனதுக்கு அப்புறமா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கிரேவி பண்ணுறதுக்கு எண்ணெயில் சீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. அரைச்சி வச்சிருக்க வெங்காயம் தக்காளியை நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு பச்சை வாசனை மாறி எண்ணெயெல்லாம் சைடில் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா வேக வச்சிருக்க பட்டாணி வெந்தயக்கீரை இது எல்லாமே நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா 1 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் இதோட சேர்க்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். கொதி வந்ததுக்கு அப்புறமா 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சதுக்கு அப்புறமா இறக்கிடலாம். ஒருவேளை உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தாலும் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.